டோனி ரொம்பவே பெரிய ஒரு லெஜண்ட். அவர் இந்தியாக்காக ஓடிஐ வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மாதிரி நிறைய கப்ஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. என்னதான் டோனி இவ்வளோ கப்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாலும் அவருக்கு ப்ராப்பரான ரிட்டைர்மெண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. பட் இதே ரீசனாக வச்சு இப்படி பணம் சம்பாதிப்பாங்கன்னு நான் நினைக்கல. டோனி இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ரிட்டையர் ஆனதுனால அவர் ஆடுறதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஐபிஎல் பார்க்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணியே பிளாக்ல டிக்கெட்டை 10Kலேருந்து 20K வரைக்கும் விற்க ஆரம்பித்தாங்க. பட் இது ஒரே வருஷத்தில் முடியும்னு பார்த்தா தொடர்ந்து 5 வருஷமாக இதே தான் நடந்துட்டுருக்கு. கடைசியாக இது மாதிரி 2013 சச்சினோட ரிட்டைர்மெண்ட் அப்போ ஐபிஎல் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா 2012 சச்சின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக 2013 ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியே டிக்கெட்டை ஹை ப்ரைஸில் விற்றாங்க. 2 ரூபா டிக்கெட் 4 ரூபா டிக்கெட் 8 ரூபா டிக்கெட் 10 ரூபா 2 ரூபா டிக்கெட் 4 ரூபா டிக்கெட் 8 ரூபா டிக்கெட் 10 ரூபா. பட் அதுக்கேற்ற மாதிரி எம்ஐ அந்த வருஷம் கப்பு ஜெயித்த உடனே சச்சின் அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் அதே மாதிரி தான் 2021 டோனிக்கு நடக்கும்னு பார்த்தா டோனி கப்பை ஜெயிச்சுட்டு ஐ வில் பிளே அனதர் சீசன் சொல்லிட்டாரு. ஏப்ரல் ஃபூல்.